பல்லாவரம் மலையிலும் திரிசூலம் மலையிலும் தேங்கி நிற்கக்கூடிய அந்த மழை நீர் அது வந்து சேரக்கூடிய மடு இந்த மடு பார்க்கும். சரி, அதுக்கும் ஒப்புலியப்பன் ராமன் வந்ததுக்கும் என்ன சம்பந்தம்னா, நம்ம சம்பிரதாயத்தில் ஒரு விஷயம் சொல்லுவார். இது ஸ்ரீவச்சன பூஷணத்தில் சுவாமி பிள்ளலோகாச்சாரியரும் சாதிக்கிறார். என்னன்னா, பகவான் 5 நிலைகளில் எழுந்தருளி இருக்கார். பரம்னு வைகுண்டத்தில் இருக்கார். நித்தியசூரிகள், முக்தி அடைந்தவர்கள் அவள்லாம் சேவிக்கலாம். வியூகம்னு பார்க்கடல்ல எழுந்தருளி இருக்கார். தேவர்கள், முனிவர்கள் அவ போய் சேவிக்கலாம். அடுத்து விபவம்னு பல அவதாரங்கள் எடுக்கிறார். ராமன், கண்ணன், நரசிம்மன், வராகன், வாமனன், ஹயக்ரீவர் இதெல்லாம். அடுத்து அந்தர்யாமின்னு நம்ம எல்லோருக்குள்ளும் ஒரு பெருமாள் இருக்கார். 5வது நிலை அர்ச்சாவதாரம்னு திருக்கோவில்களிலும் நம் இல்லங்களிலும் விக்கிரக வடிவத்தில் எழுந்தருளி இருக்கார். இந்த 5 நிலைகள்ல இப்ப இருக்கும் நிலையில் நம்மால் எந்த பெருமாளை சேவிக்க முடியும்? வைகுண்டநாதன் நாம இன்னும் மோட்சம் போகல. பார்க்கடல அதுக்கான அந்த தபசக்தி நமக்கு இல்ல. அவதாரம் நாம இருக்கும்போது பெருமாள் அவதாரம் பண்ணுவாரான்னு தெரியாது. அந்தர்யாமி அவரை காணும் யோக சக்தி நமக்கு இல்ல. அர்ச்சாவதாரம்னு கோவில்லையும் இல்லத்திலும் விக்கிரக வடிவத்தில் இருக்கார். அவரை நம்மளால சேவிக்க முடியாது.